ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். இது ஆன் சீசனில் வந்திருப்பீங்க, இந்த பொங்கால போடுறது அந்த மாதிரி வந்திருப்பீங்க. பட் நைஸ் அஜித் நான் வந்துருக்கேன் இல்லாமல் நிறைய விஷயம் பண்ணணும். ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். பாவலி கடையில் போய் நைட்டி எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி போலீஸ் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாங்க. பெரிய டைகர் ஃபயர் மாதிரி பண்ணாங்க. பட் கடைசியில் ட்ரெண்ட் கோன்றாங்கன்னு சொல்லிட்டு பப்ளிக்கு இடையூறு இல்லாமல் வீடியோ எடுக்கிறதோ வீடியோ போடுறதோ நல்லதுன்னு ഒരു പേടി ഉണ്ടാവും. കമ്പനിയിൽ ഇങ്ങനത്തെ ഒരുമാതിരി ഒരു കുറ്റം അങ്ങനത്തെ ഒരു ഇതാണ് അത് ചില കമ്പനി വൈബ്സ്. ചിലവന്മാര് ഈ കോളേജിലൊക്കെ റാഗ് ചെയ്യുന്ന പോലെ റാഗ് ചെയ്യും. എനിക്ക് കട സൗണ്ട് കേൾക്കുന്നത് കട ഇരിക്കുന്നു തുറന്നിരിക്കുന്നു എനിക്ക് ஃப்ரெண்ட்ல போறேன். எங்க போறேன்? ஏய் சாவாத ரெடி. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க அங்க. அது தெரியாதுதான் நம்ம சிட்டாறு டேம் எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு தெரியுது. कितना किलोमीटर? 2 கிலோமீட்டர். யாரு? என் தம்பி. இந்த தம்பி எல்லாரையுமே இப்போ தான் தெரியும். ரஜின் நம்ம கேமராமேன். அவரை நான் ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். காலையில் கிளைமேட்டு பயங்கரமான சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் ஒரு ட்ரெக்கிங் வீடியோவில் நம்ம ஊரோட ஒரு மிகப்பெரிய இடம். இங்கே நிறைய பேர் வந்து ஆன் சீசனில் வந்திருப்பீங்க, இந்த பொங்கால போடுறது அந்த மாதிரி வந்திருப்பீங்க. பட் நம்ம இந்த ஆஃப் சீசனில் மிஸ்டோட வர வழியிலேயே நம்ம மிஸ்டில் நிறைய பார்த்தோம். ஸோ மிஸ்டோட ஒரு சொர்க்கம், ஒரு ஹெவன் தான் நம்ம காட்டி தர போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அஜித் நாகப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறைய கண்டென்ட் அண்ட் மேலே போய் ஒரு சொர்க்க வாசல் அப்படின்னே சொல்லலாம். மிஸ்ட் நிறைஞ்ச ஒரு காட்சியை நம்ம காட்டி தர போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, பார்ப்போம். நைஸ் அஜித் நாகப்பன் நீ ஃபாலோ பண்ணுங்க. അജിത് നാഗപ്പൻ അറിയാമോ? தெரியாதுല്ലേ? മലയാളത്തിൽ സംസാരിക്കും. ഞാൻ ഫുൾ മലയാളിയാണ്. ഓക്കെ അല്ലേ? സെറ്റ് നമ്പി ഒരു ഐഡിയ പേരുണ്ട് ഇന്ന് நான் ஃபாலோ பண்ணி വിപിൻ ദ ഡെവിൽ. அதென்ன டெவில்? ஒரு டெவில். சரி ரிப்போர்ட். நிறைய பேர் அப்படிதான் பேர் இட்டுருக்கேன். நானும் பண்ண அப்படியெல்லாம் இட்டிருந்தேன். ஒரு ப்ரொஃபஷனல். ஏன்னா தம்பியும் பஸ் இட்டிருந்தேன். ஹாய் கைஸ், அப்படி காளிமலை வந்திருக்கோம். செம்ம ட்ரெக்கிங்க. 2 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங். ஆக்சுவலி இந்த காளிமலை வரணும்னா நீங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரம் ரூட்டை யூஸ் பண்ணுங்க. அது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கு. பிகாஸ் இது வந்து கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்கு. அதனால கொஞ்சம் யூஸ் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் மார்த்தாண்டம் ரூட் வரணும்னா மார்த்தாண்டம், மேல்புறம், அரிமனை அந்த ரூட்டுக்கு ஏறி வரலாம். இல்லை நார்கோல் ரூட் வரணும்னா நாகர்கோவில், குலசேகரம், களியல், கடால்மூடு அப்படி காளிமலை வரலாம். ஜஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் தான். பேடிக்கண்டா. அதுக்கப்புறம் கீழே பைக்கு பார்க்கிங்கு 20 ரூபா பார்க்கிங் பண்ணணும். பண்ணிட்டு மேலே வரணும். மேலே வரும்போது இந்த மழை டைமில் வந்தீங்கன்னா இந்த சீசன் சூப்பராக இருக்கும். ஒரு நனைஞ்சிட்டு மேலே போய் மிஸ்டெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த வைப்புக்கு தான் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம் இந்த மிஸ்ட்டு எப்படி இருக்கும் அண்ட் இதோட வைப்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். வாருங்க. ஏங்க ஆக்சுவலி இது புதுசாக இருக்கு. இதுக்கு முன்னாடி இங்கே ஊற்று தண்ணி வந்துட்டு இருந்துன்னு தோணுது. அப்படிதானே தோணுது. இங்க தண்ணி வந்துட்டு இருக்கும் மலையிலண்டு. அப்படி ஒரு கிணறு மாதிரி ஒண்ணு கட்டி போட்டுருக்கு. எப்படி தெரியவே இல்லை. கோவில் கிணறு. இதை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. நம்ம நார்மல் பீப்புள் கிடையாது. விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு பப்ளிக்ல ஒரு பிளேஸுக்கு வந்தோம்னா அதில் மக்களுக்கு இடையூறு இல்லாம நிறைய விஷயம் பண்ணணும். ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். பாவலி கடையில போய் நைட்டி எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி போலீஸ் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாங்க. அது என்ன பொறுத்தவரை அது தப்பு தான். மக்களுக்கு இடையூறாட்டு பண்ண ஒரு விஷயம். பட் என்ன சொல்றது, அது ஒரு ட்ரெண்டிங்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நார்மல் பீப்புள்ஸே கிடையாது. அவங்க ஏதோ பெரிய டைகர் ஃபயர் மாதிரி பண்ணாங்க. பட் கடைசியில ட்ரெண்ட் கோன்றாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சு ஃபைன் அடிச்சு விட்டாங்க.
ஃபைன் அடிச்சாங்களா இல்ல கேஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, என்ன இதாகும்னு தெரியல. அதுவும் பெரிய புளுக்கு தானே சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் என்ன பொறுத்தவரை பப்ளிக்ல அப்படி பண்றது மிகப்பெரிய தப்பு தான். ஸோ நீங்க எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு எந்த உலகத்துல போனாலும் பப்ளிக்கு இடையூறு இல்லாம வீடியோ எடுக்கிறதோ வீடியோ போடுறதோ நல்லதுன்னு என் வீடியோல நான் மோஸ்ட் யூஸ் பண்றேன், பாருங்க. So, அப்படி மேல வந்திருக்கோம். வந்துட்டு முடியல, எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆச்சு. 1.5 கிலோமீட்டர் வந்தப்போ இனியும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் மேல நடக்கணும். ஸோ ஃபிட்னஸோட வாருங்க. அண்ட் வந்தா ஒரு சூப்பர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிருக்கும். தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு வாங்க. கொண்டு வந்தா இங்க வந்து டிஃப்ரெண்டா வைப் பண்ணலாம். இது நம்ம ஊரோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியான இடம். ஸோ வந்து விசிட் பண்ணுங்க. நம்ம இனி மேலே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்றது எப்படின்னு காட்டி தரோம். ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்தீங்களா? ഫ്രഷ്നെസ് ഈ ഒരു ഇൻഡസ്ട്രിയിലോട്ട് കയറുമ്പോഴത്തേക്കും അതുകൊണ്ടാണ് എന്തൊക്കെ പ്രശ്നങ്ങൾ എന്ന് പറയുന്നത്. പ്രശ്നം എന്ന് പറയുമ്പോൾ ഇന്റർവ്യൂവിൽ ഒരു ടഫ് ഉണ്ടാകും, ഒരു പേടി ഉണ്ടാകും. കമ്പനിയിൽ ഇങ്ങനത്തെ ഒരുമാതിരി ഒരു കുറ്റം അങ്ങനത്തെ ഒരു ഇത് കാണും. അത് ചില കമ്പനി വൈബ്സ്, ചിലവന്മാര് ഈ കോളേജിലൊക്കെ റാഗ് ചെയ്യുന്ന പോലെ റാഗ് ചെയ്യും. എനിക്കൊക്കെ ഉണ്ടായിട്ടുണ്ട്. പക്ഷെ അന്നേരം അവരുടെ പണിയും കൂടെ നമ്മളെ വേണ്ടി വരും. അങ്ങനെ തരൂല, പിന്നെ പക്ഷെ പണിയെടുപ്പിക്കും നമ്മളെ വെച്ച്. പക്ഷെ ഒരു 6 മാസം ടാക്കിൾ ചെയ്ത് നിന്നാ പിന്നെ കുറച്ച് പണിയൊക്കെ പഠിച്ചു കഴിഞ്ഞാൽ. എത്ര നാളായി ഇൻഡസ്ട്രിയിൽ? ഞാൻ ഒരു 3.5-4 വർഷം. 4 വർഷം. ഇപ്പൊ എത്ര സാലറി ഒക്കെ കിട്ടുന്നു? അത് പേഴ്സണൽ, അത് വീഡിയോയിൽ വരത്തില്ല. എന്നാ ഈ 3 വർഷത്തിനുള്ളിൽ എത്ര തുടക്കത്തിൽ നിന്ന് എത്ര കൂടും? എനിക്ക് ഫസ്റ്റ് പോയപ്പോ 13 2021. ഒരു പെർസെന്റേജ് വെച്ച് ഇൻക്രീസ് ആയി. പെർസെന്റേജ് വെച്ച് ഇൻക്രീസ് ഒക്കെ നോക്കുമ്പോ ഇപ്പൊ ഒരു 300% ഇൻക്രീസ് ആയിട്ടുണ്ട്. ആക്ച്വലി ഞാനിപ്പോ 4 വർഷം എക്സ്പീരിയൻസ് ആയല്ലോ. അതിന്റെ കൂടെ ഒരു സ്റ്റാർട്ടപ്പ് കൂടെ തുടങ്ങിയിട്ടുണ്ട്. സ്റ്റാർട്ടപ്പ് മീൻസ് വെറുതെ ഫ്രീലാൻസിങ് പണിയൊക്കെ എടുത്ത് വെച്ച് ഇത് 3ാമത്തെ കമ്പനി. ഞാൻ കൂടുതൽ 2 വർഷം ഒരു കമ്പനിയിൽ കൂടുതൽ നിൽക്കത്തില്ല. അത് ഇപ്പോ നമ്മള് സ്റ്റാർട്ടപ്പില് വല്ലതും നിൽക്കണം. സ്റ്റാർട്ടപ്പിൽ വല്ലതും കയറിയാ ഒരു 1 വർഷം 2 വർഷം തന്നെ ഒരു കമ്പനിയിൽ നിൽക്കണം. ഒരു ഗ്രോത്ത് ഇല്ല എന്ന് അറിഞ്ഞാൽ പിന്നെ അവിടെ നിന്ന് വരികയാണ്. ഇപ്പൊ MNC ആണെങ്കിൽ നമുക്ക് ഉറപ്പായിട്ട് അറിയാം, നമുക്ക് ഗ്രോത്ത് ഇരിക്കും, സാലറി, പേയ്മെന്റ്, പിന്നെ ഫ്രീഡം, പിന്നെ കുറെ സംഭവങ്ങളൊക്കെ ഇരിക്കും. അതേ നമ്മളിപ്പോ സ്റ്റാർട്ടപ്പിലാണെങ്കിൽ നമുക്ക് ഇതാണ് ബെറ്റർ. മനസ്സിലായോ? പക്ഷെ IT നല്ലതുമാണ്, കേട്ടതും. സ്ട്രെസ് ഒക്കെ എങ്ങനെയാ? സ്ട്രെസ്, ജോബ് പ്രഷർ അതൊക്കെ ഉണ്ടാവും. ഇപ്പൊ കൂടെ എന്റെ ഗ്രൂപ്പിൽ മെസ്സേജ് ഇട്ടിട്ടുണ്ട്, ഞാൻ ഓപ്പൺ ചെയ്യില്ല. ടീംസിൽ 4-5 മെസ്സേജ് ഒന്ന് കിടക്കുന്നു, ഇന്ന് ഓഫാണ് അത്രയ്ക്കും. ഞാൻ ഓപ്പൺ ചെയ്യില്ല, അത്രേ ഉള്ളൂ. ഫോൺ ഫ്ലൈറ്റ് മോഡിൽ കിടക്കുന്നു, ആരും വിളിക്കത്തില്ല. ஓகே கட் கைஸ், ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. மேலே வந்தா சொர்க்கங்க. உண்மையே நான் சொர்க்கம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு மிஸ்ட் எல்லாம் இறங்கி நம்ம ஊர்ல, நம்ம கன்னியாகுமரியில இப்படி மிஸ்ட் இருக்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்துருப்பீங்க. செம்மையா மிஸ்ட் இறங்கி இருக்கு. நீங்க மேல கடை உண்டா? கடை இருக்கா? கடை சவுண்ட் கேக்குது, கடை இருக்குன்னு திறந்துருக்குன்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு வரோம் ஆண்டி, மேலே போயிட்டு வரோம். கடை உண்டு இல்லையா? கடை பூட்டிட்டுனால கடை உண்டுன்னு. அப்படியோ அப்படி, அது சரி. எல்லாம் உண்டு இல்ல? இங்க டெய்லி ஆள் வருமா? டெய்லி ஆள் வரும்ல? பூஜை முடிஞ்சோ கோவில்ல? இல்லைண்ணா. ஓ, என்ன டெய்லி வருவாங்க. சூப்பர் சூப்பர். சரி, நீ மேலே போயிட்டு வரோம். இல்ல கொலைச்சேரம். ஆமா, மேலே போயிட்டு வரோம். தண்ணி இல்ல ஆண்டி, மேலே போயிட்டு வரோம். இல்ல அட புளுத்தியலாம். அட புள்ள மைக்கடை, யாரா நீங்க?
ഇവിടെ എല്ലായിടും ഈ തമിഴും മലയാളവും ഒരുമിച്ച് വെച്ചിട്ടുണ്ട്. ഇതപ്പോ കറക്റ്റ് ടെക്നിക്കലി നമുക്ക് ട്രിവാൻഡ്രം കയറുക. ട്രിവാൻഡ്രം കേറെന്ന് പറഞ്ഞാൽ ഇത് ആക്ച്വലി തമിഴ്നാട്ടിലാണ് ഇരിക്കുന്നത്. ഒരു 100 മീറ്റർ അപ്പുറത്ത് പോയ കുരിശുമല, അത് കേരളമാണ്. ബട്ട് 1955 വന്ന് ഇത് വന്ന് കേരളത്തിലും ഇരുന്ന് കോയമ്പത്തൂർ വന്ന് പാലക്കാട് വന്ന് തമിഴ്നാട്ടിലിരുന്നു. അപ്പോ അവര് ട്രിവാൻകൂർ മഹാരാജ റൂൾ ചെയ്യുമ്പോൾ ഇത് കേരളമാണ് ആക്ച്വലി. ഈ 1955 തന്നെ ഇത് വന്ന് തമിഴ്നാടായി, പാലക്കാട് വന്ന് കേരളമായി. മനസ്സിലായോ? അപ്പൊ പണ്ട് പാലക്കാട് തമിഴ്നാട്ടിലെ പണ്ട് കേരളത്തിൽ പാലക്കാട് തമിഴ്നാട് കേരളമായി, കന്യാകുമാരി തമിഴ്നാടായി. ഇവിടെ ഒരു മലയാള കോളേജ് ഉണ്ട്, സെന്റ് ഹിന്ദു കോളേജ് എന്ന് പറഞ്ഞിട്ട്. അത് ട്രിവാൻകൂർ മഹാരാജ സമയത്തില് പീരീഡില് കെട്ടിയ ഒരു കോളേജാണ്. മനസ്സിലായ? എന്തെങ്കിലും ഡൗട്ട് ഉണ്ടെങ്കിൽ ചോദിച്ചാൽ മതി. ചരിത്രമൊക്കെ അറിയാം. എടാ യൂട്യൂബർ അല്ലേ, ഇതൊക്കെ പഠിക്കണ്ടേ? അയ്യോ ஏங்க யாரா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? ஓ விஷாக்கு 2 போட்டோ எடுறே, மிஸ்ல போஸ்ட் போடலாம். ஓ நீ அப்படியே வீடியோ எடு. ஓ அப்படியே பிஸ்ட் தெரியணும் தம்பி. കുറച്ചും കൂടെ ഫ്രണ്ടിൽ പോറ. എങ്ങ പോറ? ചാവാതെ റെഡി? എടുത്തേ എപ്പടിയെങ്കിലും എട്. നീ നല്ല ഫോട്ടോഗ്രാഫർ അല്ലേ? നീ அப்படியே வீடியோ எடு. പേടി இருக்கு കാളിമല. നീ ആലപ്പിയിലുണ്ട് വന്നിരിക്കുക. ആലപ്പി ആയതുകൊണ്ട് കുറച്ച് നമ്മളങ്ങനെ കാണാൻ, നമ്മൾ ഈ കായല്, ഹൗസ് ബോട്ട്, വെള്ളം അതിലുണ്ട്. പക്ഷെ ഇത് മല, നമ്മള് വയനാട് അങ്ങോട്ടൊക്കെ പോയിട്ടുണ്ട്. എന്നാലും നല്ല എക്സ്പീരിയൻസ് ഉണ്ടല്ലേ? എങ്ങനെ ഒരു ഹെവൻ കാണുന്നുണ്ടോ? മിസ്റ്റൊക്കെ ഇറങ്ങിയപ്പോ ரொம்ப தണുப்பா இருக்கான். ചൂടായി ചൂടായി കാശിലൊരു ഞാൻ ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോകും. അടിപൊളി കെട്ടിയാണ്. ഞാൻ പറഞ്ഞു നിലച്ചാണ് ഇതൊരു കൊണ്ട് നടന്നത്. இது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி இங்க வந்தோம், செம்ம வைப்புங்க. வைப்புனா வைப், அப்படி ஒரு வைப்பு. மிஸ்ட் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. மிஸ்ட் இவ்வளவு தூரம் இறங்கணும் நான் எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட கீழே கிரவுண்ட் லெவல், சி லெவல்ல இருந்து 3000 அடிக்க மேல வந்திருக்கோம். ஒண்ணுமே தெரியல, அவ்வளோ இன்விசிபிலிட்டியா இருக்கு. அந்த மிஸ்ட் வந்து மறைஞ்சு நம்ம ஊர்ல ஒரு கொடைக்கானல், ஒரு ஊட்டி வைப்பு கிடைக்கணும்னா அந்த காளிமலை அடிக்க இடமே கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு ஸ்பெஷலா இந்த மழை டைம்ல வந்து மிஸ்ட் இறங்கி சூப்பரா இருக்கு. இது நான் போய் சொல்றதுக்கு இல்ல, நீங்க காலையில மழை பெஞ்சீங்கன்னா ஒரு 8 மணி வாக்குல வந்து இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ மிஸ்ட் இறங்குது அண்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கு. நான் வந்ததுல ஒர்த்தான பிளேஸ்னுங்க இதான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு வெயில் அடிக்காதனால மலையாரமோ அவ்வளவு கஷ்டம் தெரியல. பட் இங்க வந்து சூப்பரா வைப் பண்ணி அழகா இருக்கு, ஒரு டயர்ட்னஸே கிடையாது. அண்ட் மிஸ்டும் நல்லா அடிச்சிட்டு இருக்கு. அதான் ஒரு தணுப்பு அண்ட் நல்லா இருக்கு. வந்து விசிட் பண்ணுங்க நம்ம காளிமலையா. இது நம்ம ஊரோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலான ஒரு இடம். பாருங்க. வில்லியம் ராஜா எங்க வந்தீங்க? நான் கடையில் போய் வச்சிருக்கேன். கடல்லையா? இந்த இடம் வந்துருக்கீங்களா? கடையில் போய் வச்சது. ஆமா, இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சது. பத்தங்காணி நம்ம ஊர்ல ஒரு ஸ்பெஷலான இடம். கடல் பேரட்சியில இது மிகப்பெரிய ஏரியா. மிகப்பெரிய ஏரியான்னா சென்னை அடுத்த பேரட்சி கடல் பேரட்சி. கடல் பேரட்சி பத்தங்காணி. ஓகே ஓகே ஓகே. குவாலிட்டியா நீட்டா இருக்கு இடம். பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சொன்ன பாத்தீங்கல்ல, இயற்கை இயற்கை. இன்னைக்கு காலையில மழை பெஞ்சதுல மிகப்பெரிய ஒரு இடம் பத்தங்காணி. ஆமா, குவாலிட்டியான இடம். கண்டிப்பா விசிட் பண்ணுங்க, இந்த இடத்த பாருங்க. ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். ஆக்சுவலி ஓப்பன் ஸ்பீச்சுங்க. இது நம்ம கொடைக்கானலோ, ஊட்டியோ, மூணாரோ, தேக்கடியோ, ஏலகிரியோ எதுவுமே கிடையாது. இது நம்ம கன்னியாகுமரியில இருக்க காளிமலைங்க. அவ்வளோ மிஸ்ட். இன்னைக்கு காலையில மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த இடத்த மோஸ்ட் விசிட் பண்ணுங்க. மோஸ்ட் அவாய்ட் பண்ணாதீங்க. காலையில மழை பெஞ்சுன்னா ஒரு 8 மணி ஆகும் இங்க பாருங்க. மிஸ்ட் மேல இருந்து எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோலயே காமிச்சு தந்திருக்கேன். அண்ட் அழகா இருக்கு. கண்டிப்பா மறக்காம விசிட் பண்ணுங்க இந்த இடத்த. உங்களுக்கு நல்ல வைபா இருக்கும். பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க.
இதெல்லாம் ஓகே தம்பி டிஸ்பிளே அந்த இழுப்பு மொத்தம் நிறுத்திட்டு அது ஒரு ஃப்ளோயில கொண்டு வந்தானா கரெக்டா இப்போ ரெடி. ஆக்சுவலி தம்பிக்கு மொபைல் வந்து காளிமலை வந்தாங்கலாம் டிஸ்பிளே போட்டுச்சான் ஃபர்ஸ்ட் மொபைல். அதுக்கு பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, எப்படி விழுந்து போட்டுச்சு? அதாவது பிபி சொல்லிட்டு இவன் டாக்ஸி கேட்டியா தம்பி? நீ வாங்க. எதிரிக்கிற மொபைல் 6 டிஸ்பிளே பத்திரி அவன் இன்னும் வரீங்க? நாங்களோ சொல்லுங்க. நாங்க தூத்தூர். தூத்தூரா? அங்க நீங்க வந்துருக்கீங்களா காலையில மிஸ்டர் பாக்கவா? எவ்வளவு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்ல வைபா இருக்கு. நம்ம ஊட்டி கொடைக்கானலோட பயங்கரமா இருக்குல்ல? சொல்லலாம் இல்ல? பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. விழுந்து சாவாத கொடை தாத்துவே கொடைய பறத்தி வாண்டி தருவீங்க. ஓகே நல்லா இருக்குல்ல? நீங்க எது நான் கொலைச்சு இருந்தேன். ஆக்சுவலி குரிசுமலை போயிட்டு இருக்கோம். குரிசுமலை பக்கத்துல வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அது காளி கோவில் குகையெல்லாம் தாண்டி போறோம். இது நேரமே சீசன் டைம் வந்து பொங்கலை போடும்போது வருவோம். அப்போ இங்க ஆளெல்லாம் இருக்கிறனால ஒன்றும் தெரியாது. ஆனா இது இன்னைக்கு மிஸ்ட் எல்லாம் இறங்கி இருக்கனால சூப்பரா இருக்கு. அப்படி நடந்து போறது ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. சரி அப்படியே குரிசுமலை மேல போய் பார்ப்போம் ஏதாவது பார்க்க முடியுமா. ஆக்சுவலி கூமாப்பட்டி ஒரு ஆள் வீடியோ போட்டு நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. ஏங்க அதை பார்த்தோம்னா நம்ம கன்னியாகுமரியில அண்ணன் மாதிரி எல்லாம் ஏங்க கம் டு கன்னியாகுமரி, ஏங்க கம் டு கடல்முடு, ஏங்க கம் டு மார்த்தானா அப்படி எல்லாம் வீடியோ போட்டுருந்தீங்க. அவங்க போடுறதுக்கு முன்னாடி அவங்க இடம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாம போச்சோ இல்ல கோமால இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க இந்த ஏங்கன்னு ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே உடனே தொடங்கியாச்சு. ஏங்க நம்ம ஊரை பாருங்க, ஏங்க இந்த ஊரை பாருங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பிறந்த ஊரை நம்ம தாங்க அதை ட்ரெண்ட் பண்ணணும். நம்ம தான் அதை பத்திரமா பாதுகாத்து அதோட இடங்கள் எல்லாம் காமிச்சு கொடுக்கணும். அது நான் முன்னாடியே பண்ணிட்டு இருந்தேன், இன்னும் பண்ணுவேன், இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி நம்ம குரிசுமலை வந்தாச்சு அண்ட் அதுக்கப்புறம் இங்க ஒரு கிடிலம் வியூ இருக்கு, அதை காமிச்சு தரேன் வாங்க. சூப்பரான வியூ. ஆனா இங்க மிஸ்ட் இல்லாதனால இங்க கிளியரா தெரியுது. சரக்கும் பார்த்து பாருங்க மிஸ்ட் இல்லாதனால ஏங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு. அங்க அது தெரியதான் நம்ம சிட்டாறு டேம் எல்லாம் வளைஞ்சு தெரியுது. மொத்த ஒரு குலசேகரம் சரௌண்டிங், ஒரு மார்த்தாண்டம் சரௌண்டிங் ஃபுல்லாவே தெரியுற அளவுக்கு ஒரு காடு அழகா இருக்கு. இந்த மிஸ்ட் இறங்காதனால இந்த இடத்துல உள்ள அந்த வியூ சூப்பரா இருக்கு. பேச விடுங்கடா. உன்னி முகுந்தன் பாரு, நம்ம ஆலப்பியே தெரியுது இல்லையா? அல்ல कितना किलोमीटर? 100 किलोमीटर यार. ஆக்சுவலி கஷ்டப்பட்டு மேல வந்து ஏதோ தடங்களை தாண்டி குரிசுமலை குரிசுமலை செம்மங்க. மிஸ்டர் மட்டும் இல்ல, இதுதானே அழகா இருக்கு. குரிசுமலை பயங்கரமா இருக்கு. இது வந்து காலைல 5 மணியோ 6 மணியோ 7 மணியோ கிடையாதுங்க. டைம் பாத்தீங்கன்னா 11:25 ஆயிடுச்சு. 11:30க்கு எவ்வளவு மிஸ்ட் இறங்குதுன்னு பாருங்க. ஆக்சுவலி ஊட்டியோ கொடைக்கானலோ எந்த இடத்துலயுமே இந்த டைம்ல இவ்வளவு மிஸ்ட் இறங்காது. ஆனா இந்த இடத்துல மிஸ்ட் இறங்குது. செம்ம வைப், செம்ம அட்வென்ச்சர், செம்ம அட்மாஸ்பியர், செம்ம நீட்டான ஒரு வைப்பு. அண்ட் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நல்லா இருக்கு இந்த இடம், பயங்கரமா இருக்கு. பயங்கரம் இல்லை,
நம்ம அண்ணன் சித்து மாடல் சொல்லணும்னா பயங்கரமா இருக்கு. ஓ ஆ ஆக்சுவலி மத்தியான டைம் வந்திருக்கோம். எல்லாரும் மிஸ்ட் இறங்கிட்டு இருக்கு. இது மிஸ்ட் இல்லைன்னா கீழே உள்ள எல்லா இடமும் தெரிஞ்சிருக்கும். மிஸ்ட் உள்ளனால கீழே எதுவுமே விசிபிள் இல்லை, ஃபுல் இன்விசிபிளா இருக்கு. ஆனா பாக்குறேன் நல்லா இருக்கு. காத்தும் மழையும் எல்லாமே வெயிட்டா இருக்கு. செம்ம அட்வென்ச்சர், ஒரு சூப்பரான அட்வென்ச்சர். அதுவும் நம்ம பசங்க இவங்களெல்லாம் இன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா நல்லா இருக்கு, அந்த நேரமே தெரியும். அண்ட் நம்ம உன்னி முகுந்தன் அண்ட் தம்பி, இந்த தம்பி எல்லாரையுமே இப்போ தான் தெரியும். ரெஜின் நம்ம கேமராமேன், அவரை நான் மறக்க மாட்டேன். வீடியோ எல்லாம் சூப்பரா வந்திருக்கு, போட்டோஸ் எல்லாமே சூப்பரா பண்ணி தந்திருக்காரு. ரெஜின், ஸ்பெஷல் மென்ஷன் டு ரெஜின், நல்ல வீடியோ எடுத்திருக்காரு. அண்ட் இதை மாதிரி இன்னும் நிறைய அட்வென்ச்சரான பிளேஸுக்கு நம்ம போய் வீடியோ எல்லாம் எடுப்போம். அண்ட் அஜித் நாகப்பன் சேனலையும் ஃபாலோ பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு அஜித் நாகப்பன். சப்ஸ்கிரைப் டு அஜித் நாகப்பன்.